அனைவருக்கும் வணக்கம். இன்று லஞ்ச் பாஸ்கெட் எப்படி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லஞ்சு கூடைக்கு மொத்தம் 19 வயர் கட் பண்ணணும். அதில் ஒவ்வொரு வயரும் 5 அடியில் கட் பண்ணணும். ஒவ்வொரு வயரும் 5 அடி 5 அடியில் கட் பண்ணி 19 வயர் கட் பண்ணிக்கணும். அதில் ஆரஞ்சு வயர் 15, க்ரீன் கலர் வயர் 4 வயரும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் வயரை ரன்னிங் வயராக எடுத்துட்டு க்ரீன் கலர் வயர் ரன்னிங் வயர் எடுத்துக்கிறோம். இப்போ ஆரஞ்சு கலர் வயரை ரெண்டாக மடிச்சுட்டு க்ரீன் கலர் வயரை அந்த மடித்த வயரோட மேலே வச்சு நம்மளை பார்த்த வயரை லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தோமாக்கும் பேசிக் நாட் கிடச்சிரும். இந்த மாதிரி டைட்டாக பின்னணும். இந்த வயரை 2 வயரையும் அடித்து அளவு கரெக்டாக இருக்காண்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது வயரை ரெண்டாக மடித்து அந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே வச்சு டைட் பண்ணமாக்கும் 2வது நாட் கிடச்சிரும். பேசிக் நாட் எப்படி போடணுன்னு ஏற்கனவே சேனலில் இருக்குது. எப்படின்னு பார்த்து தெரியாதவங்க கற்றுக்கோங்க. இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு க்ரீன் கலர் வயரை மேலே வச்சு கீழே நம்மளை பார்த்த வயரை அந்த ஆரஞ்சு கலர் வயரை லூப்புக்குள்ளே வச்சோமாக்கோ நம்மளுக்கு பேசிக் நட் கிடச்சிரும். நல்லா டைட்டாக மட்டும் பின்னணும். இப்போ 4 வயர் ஆரஞ்சு கலர் பின்னியாச்சு. அடுத்து 2 வயர் க்ரீன் கலரில் பின்னணும். அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் 7 வயர் வச்சு பின்னணும் நடுவில் மட்டும். அதுக்கடுத்து க்ரீன் 2 வயரு. அடுத்து 4 வயர் ஆரஞ்சு. மொத்தம் 19 வயரு இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கிறணும். நல்லா டைட்டாக வச்சு பின்னணும். அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் 7 வயர் வச்சு மடித்து பின்னணும். ஒவ்வொரு வயரும் பின்னிட்டு கரெக்டாக இருக்கான்னு மடித்து செக் பண்ணிக்கோங்க. கூட குறையாக இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி மேலே வர்றப்போ பத்தாமல் போயிடும். ஒவ்வொரு வயரையும் 2ஆக மடித்து கரெக்டாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயரில் வச்சு பின்னிட்டு வரணும். மொத்தம் 19 வயரு. அதில் 4 வயரு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, 2 வயர் க்ரீனு, 7 வயர் நடுவில் ஆரஞ்சு, 2 வயர் க்ரீனு, அடுத்து 4 வயர் ஆரஞ்சு. இந்த மாதிரி பின்னிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதே மாதிரி கூட நீங்கள் வச்சு பின்னிக்கோங்க. நான் இந்த மாதிரி பின்னுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் மடித்து ஃபஸ்ட்டு அடி போட்டுக்கிறணும். அடி போட்டு முடித்த உடனே அந்த பக்கத்தில் உள்ள வயரு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். சைடில் வயர் வேணும்ல, அதனால் சைடு வயருக்காக எந்த அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு ஒரு ரோல் தேவைப்படும். இந்த வயர் கூடைக்கு என்னிடம் மீதி இருந்த வயரை வச்சு ஆரஞ்சும் க்ரீனும் வச்சு போடுறேன்.
ஒரு ரோல் லஞ்ச் பாஸ்கெட்டு. இந்த மாதிரி எல்லா வயரையும் 2 2 மடித்து ரன்னிங் வயர் வச்சு ஃபுல்லாக பின்னிடணும். பின்னிட்டு கடைசியில் வயர் எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். லூஸ் ஆகாமல் நல்லா இழுத்து இழுத்து பின்னணும். லூஸ் ஆகிடுச்சின்னா வயர் கலண்டு கலண்டு வரும். அதனால் இறுக்கியாக பிடிச்சிக்கிட்டே பின்னுறது கலண்டு வராமல் இருக்கும். பக்கத்து வயரையும் ரன்னிங் வயரையும் எடுத்து அளந்து அந்த அளவு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறணும். இல்லை இந்த ஃபஸ்ட்டு அளந்தோம்ல அதே மாதிரி இதுலேயும் அதை வச்சு அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்துட்டு அடுத்து அந்த ரன்னிங் வயரை மேலே உள்ள வயரில் அளந்து எவ்வளோ வருதோ அந்த இடத்துல மடித்து இந்த இடத்துல நாட் போடணும். அந்த வயரை மடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி அதில் வச்சுட்டு சைடில் இருக்கிற வயரை உள்ளே சொருகினமாக்கும் அடுத்த லைனை ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படியே ஒவ்வொரு நாட்டாகவும் இப்படி டைட்டாக பின்னிகிட்டே வரணும். பின்னிட்டு இந்த லைன்லேயும் கடைசியாக முடிஞ்ச உடனே அந்த இடத்துல அளந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அளந்து கட் பண்ணி விடணும். இந்த கூடைக்கு அடி 7 அடி போட்டால் போதும். நடுவில் ஒரு லைன் போட்டு மேலே 3 அடி 3 லைனு கீழே 3 லைனு மொத்தம் 7 லைன் போட்டு அடியை முடிச்சுக்கலாம். இது மாதிரி இழுத்து இழுத்து போடணும். ஃபஸ்ட்டு இருக்கிற வயரையும் இழுத்து நல்லா டைட் வச்சுட்டு அடுத்தது இந்த நட் போட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற வயரை அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கடைசியாக எந்த அளவு வருதோ கட் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு மேலே போட்டோம்ல அதுக்கு எடுத்து இப்போ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் மேலே வச்சு அங்கே லைன் அந்த ரன்னிங் வயரை அளந்து எந்த அளவு வருதோ அந்த இடத்துல மடிச்சுட்டு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த ரன்னிங் வயரை மேலே வச்சு கீழே உள்ள வயரை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த லூப்புக்குள்ளே நம்மளை பார்த்த வயரை உள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணமாக்கும் அடுத்த லைன் நாட்டு கிடச்சிரும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நல்லா பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிட்டு கடைசியாக வர்ற இடத்துல அங்கே உள்ள வயரை எடுத்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி தான் நடுவில் ஒரு லைன்லேருந்து மேலே 3 லைனு கீழே 3 லைன் மொத்தம் 7 லைன் போட்டு அடியை முடிக்கணும். போடுறப்ப நல்லா இழுத்து வச்சு டைட்டாக பின்னிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பின்னி கடைசியாக பின்னி முடிச்சுட்டு அந்த இடத்துல கட் பண்ணி விடணும். அளந்து சைடில் உள்ள பின்னுறதுக்கு வேணும்ல அதனால் அந்த 7 வயருமேவும் நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணணும், பேக்லேயும் கட் பண்ணி விடணும். முடிஞ்சிடுச்சுல அது பக்கத்தில் இருக்கிற வயரை எடுத்து
அந்த வயர் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவு இந்த ரன்னிங் வயரையும் அளந்து அந்த எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விடணும். அதை திருப்பி மறுபடியும் இப்போ மேலே ஆரம்பிச்சிருக்கு அதை அப்படியே திருப்பி கீழே ஆரம்பிக்கணும். கீழே ஏன்னா ஒரு சைடாக பின்னினமாக்கு வயர் பத்தாமல் போயிடும். அதனால தான் மேலேயும் கீழேயும் சென்டரில் வேணால் கூட ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா வயரை உங்களுக்கு மேலே 3 கீழே 3 கரெக்டாக போட்டுட்டு அதுக்கடுத்து மூளை திருப்பிடணும். இதேமாரி இது 4வது லைனு இப்படியே போட்டுகிட்டே வாங்க. போட்டு நான் இப்போ 7 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த க்ரீன் கலர் வயரை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரன்னிங் வயர் ஆரஞ்சு எடுத்து மேலே போடணும், மூளை திருப்பணும். அதை எப்படி திருப்புறதுன்னு பார்ப்போம். இப்போ ரன்னிங் வயர் எல்லாம் வச்சு இந்த 2வது லைனில் போட்டுட்டு அதை சுற்றி எடுத்து விட்டு இந்த சைடில் கொஞ்சம் வயரு கோர்க்கறதுக்காக விட்டுட்டு ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிட்டு இதே மாதிரி போட்டு சுற்றி போட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைனை முடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து பின்னிகிட்டே வாங்க. கடைசியாக எப்படி மூளை திருப்புறது. இப்போ இவ்வளோ நேரமும் வந்து ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி விட்டோம். ஆனால் இந்த லைனில் வந்து நம்ம கட் பண்ணி விடாமல் அப்படி கண்டினியூவாக பின்னிகிட்டே வரணும். அந்த எண்டில் வந்தோடனே கட் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து பின்னிட்டு வரணும். அப்படியே தொடர்ந்து பின்னணும், வெட்டி விடக்கூடாது. 4 மூலையும் தொடர்ந்து கட் பண்ணாமல் அப்படியே சைடில் பின்னி போட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாட்டையும். அங்கே கட் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து நாட் போடணும். அப்போ அந்த இடம் வந்து ஒரு மூளை திருப்புற வந்துடும். இந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணலை வயரை, அப்படியே தொடர்ந்து பின்னுறோம். அதே மாதிரி அடுத்த சைடும் அப்படியே தொடர்ந்து பின்னிட்டு 4 பக்கமும் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. அந்த மூலையை அப்படியே திருப்பிடுறோம். மூலையில் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். தொடர்ந்து பின்னி ஒரு லைன் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணியாச்சு. மூளை இப்படி திருப்பணுன்றதுக்காக தொடர்ந்து பின்னிட்டு வரேன். இந்த மூலையும் போட்டாச்சு. அப்படியே அடுத்த மூலையும் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. எங்கேயுமே கட் பண்ணலை, அப்படியே பின்னிக்கிட்டே வரோம். இப்போ இந்த இடம் வந்துருச்சு, ஆரம்பித்த இடம். இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். கொஞ்சம் வயர் விட்டோம்ல, அதை பக்கத்தில் இருக்கிறதுல கோர்த்து விட்டுறணும். கலண்டு வந்துடும். இல்லாட்டி அப்படியே சைடில் இருக்கிற நாட்டில் நம்ம இப்படியே கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டு அந்த ஏணிப்படி முடிச்சுக்கு அந்த நாட்டை வந்து மேலே உள்ள வயரை கீழே அப்படியே இழுத்த மக்கும் வரும். அந்த வயரை மேலே அப்படியே எடுத்துட்டு
சைடில் இருக்கிற வயரை ரெண்டாக மடித்து அந்த எடுத்த வயருக்குள்ளே கோர்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற வயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே உள்ளே கூடி எடுத்து வெளியே விட்டுட்டு அப்படியே டைட் வச்சோமாக்கும் நாட்டு வந்துடும். ஈவனாக வந்துடும். எல்லா இடமும் ஒரே மாதிரி ஏற்றி இறக்கம் இல்லாமல் ஒரே லைனாக வந்துடும். இதுக்கு தான் ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டு பக்கமாக அந்த உள்ள வயரை எடுத்து நம்ம செகண்ட் லைனு ஆரம்பிக்கணும். செகண்ட் லைன் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து ஒரு ரவுண்ட் போட்டு மறுபடியும் இது பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்படி 4 லைன் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த வயரை கட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் வயரு க்ரீன் கலர் வயரு சேர்க்கணும். அதே மாதிரி தான் இப்போ எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி க்ரீன் கலர் வயரும் போடணும். இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் 2 லைன் வந்துடுச்சு. அடுத்து 3வது லைனு மேலே உள்ள வயரை கீழே லூஸ் படித்துட்டு அதை மேலே இழுத்துட்டு இந்த சைடில் உள்ள வயரை ரெண்டாக லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற வயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு டைட் பண்ணணும். கீழே உள்ள வயரை இழுத்து சைடில் உள்ள வயரை இழுத்தமாக்கும் நம்மளுக்கு பேசிக் நாட் கிடச்சிரும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ 2 லைன் வந்துடுச்சு. இதே மாதிரி 3வது லைன் 4வது லைன் இப்படி தொடர்ந்து மேலே வரைக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னிருங்க. அப்போ உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே லைனாக வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டோடனே அந்த இடத்துலையும் நாட் போடாமல் அதுக்கு அடுத்த இடத்துல நாட் போட்டு ஆரம்பிக்கணும். இப்படி 4 பக்கம் பின்னிட்டு வந்து 3வது முடிஞ்சிட்டு அடுத்து அப்படி தொடர்ந்து எல்லாமே பின்னிடணும். இப்போ நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மேலே வரைக்கும் இப்போ எனக்கு வந்து கீழே 19 அடி போட்டோம். மேலே வந்து 18 அடி வரைக்கும் பின்னியாச்சு. 18 லைன் வரைக்கும் பின்னியாச்சு. வயர் அது அவ்வளோதான் அதுக்கு மேலே போதுன்ட்டு இதோட முடிச்சுட்டு நம்ம அந்த வயரை கட் பண்ணி விட்டுறணும். தொடர்ந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். இதில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போகணுன்ட்டு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே உள்ள வயரை லூஸ் படுத்தி கீழே இழுத்துட்டு அப்படியே மேலே இழுத்து இந்த சைடில் உள்ள வயரை ரெண்டாக மடித்து அந்த லூப்புக்குள்ளே வச்சுட்டு சைடில் இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே சொருகி கீழே இழுத்து டைட் வச்சோமாக்கும் நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். அப்போ ஒரே லைனாக மேலே ஏறி இறங்காமல் ஒரே லைனாக இருக்குது. இனி ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு கூடையை நல்லா திருப்பி விடணும். அப்போ சொருகிறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அமுக்கி உள்ளே கூடி வெளியே எடுத்துட்டு ஒவ்வொரு லைனையும் ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் கோர்க்கணும். ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு அடுத்து கைப்பிடி போடணும். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க கூடையை. திருப்பிட்டு நம்ம ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு லைன் விட்டு அடுத்த லைனில் கோர்க்கணும். கோர்த்து நல்லா மடித்து கோர்த்துட்டா அது ஷேப் வந்து அழகாக இருக்கும். உங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கோர்த்து விட்ருங்க. வயரை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி அமுக்கி விட்டு கோர்க்கணும். இப்படி எல்லாத்தையும் சுற்றி ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கடுத்து கைப்பிடி போடலாம். நான் வந்து கைப்பிடி வந்து 2 லைன் கைப்பிடி போட்டிருக்கேன். உருட்டு கைப்பிடி 2 வயரில்.
இங்கே எல்லா பேரும் உனி மாதிரி தெரிஞ்சுறாங்க. ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அடுத்து கைப்பிடி ஸ்கேல் அளந்துக்கோங்க. 10 அடியில் 2 வயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வயர் 10 அடி 10 ஃபீட்டு. இது மொத்தம் 19 வயர் மாடி போட்டிருக்கோம்ல, அதனால் 2 சைட்லேயே 5 5 விட்டுட்டு மீதி இருக்கிற 9 எடுத்து நம்ம மேலேருந்து 4வது லைனில் வயரை கோர்த்து பின்னணும். 2 வயரையும் நல்லா கரெக்டாக அளவு வச்சு நல்லா கூட குறைய இல்லாமல் டைட் வச்சு இழுத்தமாக்கும் வயர் கரெக்டாக வந்துடும். அந்த வயரை நம்ம உருட்டு கைப்பிடி போடுறோம், உள் வயர் இல்லாமல். அதனால் 2 லைனாக வர்ற மாதிரி வயர் பின்னுறப்ப இந்த மாதிரி ஒரு வயரு ரைட் சைடு, ஒரு வயரு லெஃப்ட் சைடு, அப்படி 2 வயருக்கு இடையில கொடுத்து எடுக்கணும். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரை அந்த க்ரீன் கலருக்கு இடையில கொடுத்து ரைட் சைடு எடுத்துக்கணும். திருப்பி லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீன் கலர் வயரை ஆரஞ்சுக்கும் க்ரீனுக்கும் இடையில கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். இப்படி மாற்றி மாற்றி பின்னிகிட்டே வாங்க. ஆரஞ்சை 2 வயருக்கு இடையில கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். அடுத்து க்ரீன் கலரை லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துடணும். இப்படி மாறி மாறி பின்னணும். அந்த க்ரீனை ரைட் சைடு இருக்கிற 2 வயருக்கு இடையில கொடுத்து எடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும். மேலே இருக்கிற வயரை அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். அடுத்து மேலே இருக்கிற வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போய் 2 வயருக்கு இடையில கொடுத்து ரைட் சைடு கீழே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான் ரைட் சைடு இருக்கிற வயரை லெஃப்ட் சைடு இருக்கிற 2 வயருக்கு இடையில கொடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாற்றி மாற்றி பின்னிகிட்டே வந்தால் நம்மளுக்கு உருட்டு கைப்பிடி கிடச்சிரும். இது உள் வயர் வைக்காமல் 2 வயர் வச்சு மட்டும் பின்னுறது. அதனால் லாங்காக இருக்கும். அதை 2 லைனாக மடித்து சொருகிடணும் வயர்க்குடையில். ரெண்டு வயருக்கு இடையில கொடுத்து அப்படியேவும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எடுத்து கீழே கொண்டு வரணும். அதுவே இதனுடைய கைப்பிடி தெய்வம். பின்னுறப்ப நல்லா டைட்டாக மட்டும் வச்சு பின்னணும். லூஸாக இருந்துச்சுன்னா கைப்பிடி கலண்டு வரும். அதனால் நல்லா இறுக்கமாக வச்சு பின்னிடணும். பின்னி முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருணும். நாட் நல்லா முடிச்சு போட்டுட்டு அதே மாதிரி இப்போ ரைட் சைடு 5 விட்டோம்ல, அதேமாதிரி லெஃப்ட் சைடும் 5 விட்டுட்டு நடுவில் மேலேருந்து கீழே 4வது லைனில் இந்த கைப்பிடியை உள்ளே கோர்க்கணும். கோர்த்து 2 ரெட்டையாக கோர்த்துடணும். லாங்காக இருக்குதுல்ல, அதனால் ரெட்டையாக கோர்த்து
முடிஞ்சிடணும். கூடையில் முடிச்சு போட்டு அப்படியே உள்ளே ஊடி எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் வந்து கோர்த்து விட்டுறணும். ரெண்டு பேருக்கு இடையில கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்து கீழே கொண்டுட்டு வந்துடணும். மேலே இருந்த வயரை கீழே கொண்டு வந்துடணும். அது பின்னுறப்ப வந்து நல்லா டைட்டாக வச்சு பின்னி இந்த மாதிரி முடிச்சு போட்டுறணும், கலண்டு வராமல். 4 வயரில் 2 பக்கமும் ஒரே இதில் கோர்த்துட்டு மேலேருந்து 4வது லைனில் கோர்க்கணும். 4வது லைனில் கோர்த்துட்டு ஒன் சைடாக ஃபுல்லாக கோர்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே இழுத்துருங்க. இழுத்துட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அதை அடுத்த லைனில் வெளியே எடுத்து இன்னொரு லைன் கொண்டு வந்து ரெட்டையாக சொருகிடணும். லாங்காக பின்னிருக்கோம்ல, தின்னாக இருக்கிறதுனால 2 கைப்பிடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. அதனால் 2 லைன் வர்ற மாதிரி எடுத்து பின்னிருக்கு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூட குறையா இருந்தால் நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் முடிஞ்ச பிறகும் கழட்டி கஷ்டமாக இருக்கும். அதனால் அளந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சத்தை கழட்டிட்டு கொஞ்சம் கலண்டு வர வச்சுட்டு அடுத்து மீதி எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் முடிச்சு போட்டு டைட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால் நான் அதை கழட்டி வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. நல்லா முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை உள்ள நாட்டில் கோர்த்து விட்டுறணும். ஒரு அடியில் வயர் கட் பண்ணி இந்த மேலே முடிஞ்சிருக்கிற மாதிரி இப்போ பின்ன இடத்துலையும் உள்ளே ஊடி வயரை கோர்த்து முடிஞ்சு விட்டோமாக்கும் வயர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாறாமல் அப்படியே நிற்கும். அதுக்காகத்தான் இந்த சின்ன வயர் கட் பண்ணி கட்டி விடுறது. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கோர்த்து மறுபடியும் வெளியிலிருந்து உள்ளே கோர்த்து முடிச்சு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரை வந்து கோர்த்து விட்டுருங்க, நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த சைடு அதே மாதிரி கட்டிடணும். கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் உள்ளே கோர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். லஞ்ச் பாஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு.